ஹாய்மா, அதை பாருங்கடா, வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தாளை பொடிசாக நறுக்கிக்குங்க. நறுக்கி ரொம்ப பொடிசாக இல்லை, அதை பாருங்கள் இந்த அளவுக்கு. ஓகே, இதோ அந்த அளவுக்கு நறுக்கிக்குங்க. வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுருங்க. நம்ம பஜ்ஜி மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த பஜ்ஜி மாவு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா பச்சரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பஜ்ஜி மாவு போட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கலந்து வச்சுருங்க. ஏன்னா இது வந்து அந்த வெங்காயத்தாள் உடனே போட்டிங்கன்னா பொடி பொடியாகிடும். ஓகேவா? இது வெங்காயத்தாள் வடை மாதிரி தட்டி நம்ம போட்டுக்கலாம், இல்லை பகோடா மாதிரியும் போட்டு நம்ம போட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த பாருங்கள், இப்போ தான் எண்ணெய் கடாய் வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயத்தாள் வடை ஆர் வெங்காயத்தாள் பக்கோடா. ஓகே, இங்கே பாருங்கடா, பக்கோடா வடை மாதிரி சின்னதாக அதை சின்னதாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டோம்னா ஃப்ரை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகாது. அதே மாதிரி இது பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக கொஞ்சம் நேரம் பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு சுடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தாள் வந்து வேகணும் இல்லையா. பார்த்தீங்களா, வெங்காயத்தாள் பக்கோடா ரெடி. ஓகேவா? இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் நல்லா ரெடிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பணும். ஏன்னா வெங்காயத்தாள் வந்து ஸ்லோவாக வேகும் இல்லையா. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறுமனவே சாயங்காலம் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து வீடியோ போடுறதுக்காக இப்போ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.